அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் படை தளபதிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை ஒருதலைபட்சமானது என அரசாங்கம் அறிவிப்பு. ஏப்ரல் மாதம் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. வவுனியாவில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை. இலவச கல்வியை பாதுகாக்க வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்கள் பேரணி. சுகாதார உத்தியோகத்தர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும் என சுகாதார தொழில் வல்லுநர்கள் கோரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். முன்னாள் படைத்தளபதிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை ஒரு தலைப்பட்சமானது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் படை தளபதிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை ஒரு தலைப்பட்சமானது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவால் விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான இங்கிலாந்தின் தடைகள் என்ற தலைப்பில் அந்நாட்டின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் கடந்த 24ஆம் தேதியன்று வெளியிட்ட அறிக்கையை அரசாங்கம் கவனத்தில் கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்துள்ள 4 3 முன்னாள் படை தளபதிகள் ஆவார். பிரித்தானியாவின் இந்த அறிக்கையானது பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான தேர்தல் பிரச்சார உறுதிமொழியை குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சொத்து முடக்கம் மற்றும் பயண தடை விதிக்கப்பட்டமை பிரித்தானியாவின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையாகும். இலங்கையில் நடைபெற்று வரும் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு நாடுகளின் ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் உதவுவதில்லை, மாறாக சிக்கலுக்கு உள்ளாக்குகின்றன. பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்து உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. கடந்த கால மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் பொறுப்பு கூறல் வழிமுறைகள் மூலம் கையாளப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்தானிகர் என்ட்ரூப் பெட்ரிக்கிடம் தெரிவித்ததாக அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் தெரிவிக்கின்றது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். මේ වසරේ රුපියල් බිලියන 110ක් වෙන් කරන්නේ ராஜ்ய சேவக வெட்டுப் படியும் வேணுவேன். வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த சுற்றறிக்கை மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு மறுநாளான நேற்றைய தினம் பொது நிர்வாக அமைச்சினூடாக அரசு நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படும். ஆகையால் இன்னும் 15 நாட்கள் காணப்படுகின்றன. அந்த நிறுவனங்களை சேர்ந்த சம்பளம் தயாரிக்கும் பொறுப்புமிக்க அதிகாரிகள் அதனை உரிய வகையில் செய்ய வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்துள்ளோம். මේ වසරේ රුපියල් බිලියන 110ක් වෙන් කරන්නේ රාජ්‍ය සේවක වැටුප් වැඩිම වෙනුවෙන්.
2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு சேவையின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு சேவையின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்திற்கமைய சம்பள கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அரசு சேவையின் சம்பள திட்டத்திற்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு தேசிய செயல்பாட்டு திட்டத்தை 2025 முதல் 2029 வரையான காலப்பகுதியில் அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் ஊழலை ஒழிப்பதற்காக ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தல் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இலங்கை சமூகத்தை விழுமிய ரீதியான அபிவிருத்தி மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு முயற்சிக்கப்படுவதுடன் அனைத்து பிரிவுகளையும் உள்வாங்கிக் கொண்டு பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் சமவாயத்தில் விதிக்கப்பட்டுள்ள தேசிய ஊழல் எதிர்ப்பு பணி சட்டகம் ஒன்றை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவையும் சர்வதேச ரீதியாக உள்ள ஒரு சில கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு பணி சட்டகம் ஒன்றை அமல்படுத்த வேண்டியுள்ளது. ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் சமவாயத்தில் 5ஆம் உறுப்புரையின் கீழான கடப்பாடுகளுக்கு இணங்க இலங்கையில் இளஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய செயற்பாட்டு திட்டம் 2019 தொடக்கம் 2023 காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாட்டு திட்டத்தை மீளாய்வு செய்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச பங்காளர்களின் பங்கேற்புடன் 2025 தொடக்கம் 2029 காலப்பகுதிக்கான புதிய ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க அமைச்சுகள், திணைக்களங்கள், அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏற்புடைய அனைத்து தரப்பினர்களின் ஒத்துழைப்புடன் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் 2025 தொடக்கம் 2029 அமல்படுத்துவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இலங்கை இந்திய மீனவர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இருதரப்புகளையும் சேர்ந்த பிரதிநிதிகள் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் இந்திய விசைப்படகு மீனவ சங்க தலைவர் பீனா யேசுராஜா, ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தைச் சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ, மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த இதயராஜ் ஜஸ்டின், தங்கச்சிமடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெருசிமான்ஸ், பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோர் இந்திய தரப்பில் பங்கேற்றனர். இலங்கை தரப்பில் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், செயலாளர் முகமது ஆலம், ஊடக பேச்சாளர் ஆனா அன்னராசா, செயற்குழு உறுப்பினர் வியன்னா சுப்பிரமணியம், பிரதி செயலாளர் கே என்னா ரீட்டா வசந்தி ஆகியோர் பங்கேற்றனர். உண்மையில் நாங்கள் இந்த விடயத்தை மனிதாபிமானமாக கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை சட்டம் அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனூடான நடைமுறையை நாங்கள் வரவேற்கும் அதே நேரம் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் அல்லது அவர்களுக்கான பிரத்யோகமான பாதுகாப்பு நிலையை உருவாக்கி இந்த அரசு கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். இழுவை மடிவூடாக எங்களது எல்லையை தாண்டாத பட்சத்தில் இவர்களின் கோரிக்கையான பல விடயங்களை நாங்கள் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்திய மீனவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது அது தெளிவாக இருக்கின்றார். அதே போல இலங்கை அரசாங்கமும் அது தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை முன்கொண்டு போவதற்கு ஏனோ பின்னிக்கின்றார்கள். இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது அமைச்சராக இருக்கட்டும் எந்த விதமான முன்னாயத்தங்களும் அவர்கள் செய்யவில்லை. மீனவர்கள் மத்தியில் பேசியிருக்கின்றோம்.
அவர்கள் பல விடயங்களை மனம் விட்டு பேசினார்கள். எங்கள் மீனவர்களும் பல விடயங்களை எங்கள் துன்பங்களை மனம் விட்டு பேசியிருக்கின்றோம். ஆனால் இது 2ஆம் கட்டத்துக்கு நகர்த்தும் போதுதான் இந்த மீனவர்களின் பிரச்சனையும் எங்கள் பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு எட்டக்கூடியதாக. அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இழுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு தீர்வான என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும், அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம், தமிழக அரசு, இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் பேசி இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை போட்டிருக்காங்க. அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அரச மட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் என்பதை இந்திய, தமிழ்நாடு, இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை மிக விரைவிலே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா இந்த கோரிக்கையை கவனம் எடுத்து இந்திய, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிரதமரோடு பேசி அரச மட்ட கலந்துரையாடலை மிக விரைவிலே கொண்டு போக வேண்டும். அதற்குடையிலே மீனவ மட்ட கலந்துரையாடலும் நாங்கள் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களோடு கொண்டு செல்வது சால சிறந்ததாக நாங்கள் இன்று தீர்மானித்திருக்கின்றோம். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று பார்வையிட்டனர். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற இந்திய குழுவினர் மீனவர்களை பார்வையிட்டனர். எல்லை தாண்டியும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தியும் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 40 வரையான இந்திய மீனவர்களை இந்த குழுவினர் பார்வையிட்டதுடன் தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டனர். இவ்வாறு இன்று பிற்பகல் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்ற இந்திய குழுவினருக்கான ஏற்பாடுகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர். ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு இதுவரை தீர்க்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். 20,000 ரூபாய்க்கு சம்பளத்தை அதிகரிக்க தான் போன வருஷங்களை போராட்டம். அப்படி 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு இதில் கிடைச்சி இல்லை. எங்களுக்கு இந்த அதிகரிப்பில் பலன் வர்றது சாதாரணமாக கல்வித்துறையில் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க 20 வருஷத்துக்கு மேலவங்களுக்கு தான் அதில் பலன் இருக்குது. ஆனால் ஆசிரியர் துறை தரம் 3 1 2 1 2 2 எங்களுக்கு அப்படி அவங்க கேட்ட மாதிரி அந்த சம்பள அதிகரிப்பு அதில் இல்லை. அதோடு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் போராட்டினது சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்காக, நாங்கள் சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்காக போராட்டம் பண்ணிச்சு. அந்த போராட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது விசேஷமாக எங்களோட போராட்டத்துக்குள்ள கல்வி அமைச்சர் மேலதிக செயலாளர் சுபோதினி தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டியால் முன் வச்ச சம்பள திட்டத்தை தான் நாங்கள் அமுல்படுத்த சொல்லி போராடினோம். எங்களோட போராட்டம் எல்லாம் இருந்துச்சு எங்களோட சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்காக சுபோதினி கமிட்டி முன் வச்ச தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறது. அந்த போன அரசாங்கம் அதில் 1/3 பங்கு குடிச்சு 2022 இருந்து. ஆனாலும் மற்ற 2 கட்டத்துக்காக தான் நாங்கள் போராடினோம். அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட இது பேசி இல்லை. நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கக்குள்ளே கடைசி நேரமும் பேசுனது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச இல்லை. நாங்கள் காண்றோம் மருத்துவத்துறைக்கு அதோட யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ்க்கு அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக செயல்பட்டது நாங்கள் காணணும், அதை நாங்கள் வரவேற்றோம். ஆனாலும் அது எங்களுக்கு அந்த சம்மந்தமாக ஒன்றும் செய்ய இல்லை. ஆசிரியர் அதிபர்கள் ஆலோசகர்கள் இல்லை, அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் இல்லை. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு இருந்தாலும் சம்பள முரண்பாடுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கி இல்லை. அதனால் சம்பள முரண்பாடு தீர்க்கிறதுக்காக ஏனைய தொழிற்சங்களோடு சேர்ந்து நாங்கள் எதிர்காலத்தில் பேசி தீர்மானம் எடுத்து எங்கள் செயல்பாடுக்கு போது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இலவச கல்வியை பாதுகாக்க வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களால் இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை மருத்துவ விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முன்றலில் இருந்து யாழ் நகர் நோக்கி இன்றைய தினம் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றில் ஈடுபட்டனர். குறித்த பேரணி யாழ் நகரிற்கு செல்ல முற்பட்ட வேளை போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் திருநெல்வேலி சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டும், இலவச கல்வியால் உருவாகும் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளும் அரசு தொழிலுக்கு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும், நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கையை உருவாக்குங்கள், தற்காலிக பயிற்சி உடனடியாக வழங்கப்பட வேண்டும், இலவச கல்வியை அளித்து தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிக்கும் இந்த ஒழுக்கமற்ற தேர்வு முறையை உடனடியாக ரத்து செய்யுங்கள், இலவச கல்வியால் உருவான இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளை தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் பட்டம் பெற்றவர்களை அரசு தொழிலில் இணைப்பதற்கான சட்ட திட்டத்தை உடனடியாக கைவிடுங்கள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும், ஆட்சி மாறியது போல பட்டதாரிகளின் வாழ்க்கை மாறுமா, நியாயமற்ற தேர்வு பரீட்சையால் கேள்விக்குறியாக்கப்பட்ட பட்டதாரிகளின் கனவு, தாதியர் பட்டதாரிகளை உடனடியாக அரசு சேவைக்கு அமர்த்து, மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞான பட்டதாரிகளை உடனடியாக வேலைக்கு அமர்த்து ஆகிய கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு யாழ்ப்பாண மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். கிட்டடியில் மருந்தாக்கவியலுக்கு நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்எஸ்க்கு கோல் பண்ணியிருக்காங்க இண்டனுக்கு. அதுக்கு மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஹெல்த் சர்வீஸுக்கு 2021 கசட் கோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை. அதுவும் நர்சிங் எம்எல்எஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு ஃபார்மசிக்கும் பிசிஓக்கும் டிப்ளமா பட்சம் மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை எடுக்கிறே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதோட அப்ளிகன்ஸ் கூட என்றபடியால் வேகன்சி குறைவாக இருக்காம். அதால் நாங்கள் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். நடுத்தர குடும்பத்திலேருந்து வாரவனோ இல்லை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வாரவனோ அந்த ஐக்யூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அப்படியே விட வேண்டிய இந்த 4 வருஷம் படித்ததும் வேஸ்ட், அங்கால வார ஐக்யூ எக்ஸாம் வேஸ்ட், அப்படியே தூக்கில் வாங்க வேண்டிய நிலைமை தான். எங்கள்கிட்ட நாங்கள் 15வது பேட்ச், ஒரு 12வது பேட்ச் அன்னை ஒரு ஆளும் இப்போ கிட்டடிலான் தூக்கில் வாங்கினவர். ஏனெண்டா வேலை இல்லைன்னு. டிசம்பர் 10 நலிந்த ஹெல்த் மினிஸ்டர் ஓகே சொன்னவர், மெரிட் லிஸ்ட் மடி எடுக்கிறேன். ஆனால் பிறகு அந்த கதையும் இல்லை. இப்போ நாங்கள் கடைசியாக February 24 கொழும்பில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்யினாங்க. அதில் நாங்கள் 2 கிழமையில் உங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொல்லி இது ஒரு மாதம் ஆச்சு. March 24 தாண்டிட்டு, ஆனால் இன்னும் ஒரு முடிவு சொல்லலை. வெளியில் போய்களையும் போலீஸ் எல்லாம் மறித்து இப்போ எலெக்ஷன் டைமாம் வெளியில் போக வேண்டாம், புரட்ட செய்யலாதெல்லாம் கத்தி தான் இப்போ திரும்பி இங்கே நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இனி எங்களை இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு உள்ளடங்கோ, இந்த காசு கொடுத்து பட்டம் வாங்குற ஆக்களை தவிருங்கோ. மற்றது ஐக்யூ எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம். ஸோ அதை நிப்பாட்ட சொல்லியும் மற்றது மெரிட் லிஸ்டும் படி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கோல் பண்ண சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கு தமிழரசு கட்சி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இலங்கை தமிழரசு கட்சி இன்று காலை தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை வேட்புமனுவை கையளித்திருந்தது. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை பயணத்தில் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது ஒரு சிறிய குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல். அந்த வகையில் ஏற்கனவே கரைச்சி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் கடந்த 17ஆம் தேதி விண்ணப்பித்தோம். இன்று பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம். குறிப்பாக பூநகரியில் உள்ள 11 வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் 11 வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூநகரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம். தூய கரங்களோடும் நேர்மையான மனப்பாங்குகளோடும்
எங்களுடைய மக்களின் தேசிய விடுதலையை மனதிலே கொண்டு இன தேசியத்துக்கான தனித்துவ அடையாளங்களை பேணும் வகையில் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகள், பூநகரி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபையை நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து மக்களுக்கான அடிமட்ட பணிகளில் இருந்து அரசியல் பணி வரையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மக்களுடைய ஆணையை பெறுகின்ற, அவர்கள் எங்களுக்கு ஆணை தருகின்ற ஒரு தொடக்க நாளாக நாங்கள் இந்த நாளை பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடும் நல்ல மனதோடும் தூர நோக்கோடும் எங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை இறுக்கமாகவும் ஒற்றுமை உணர்வோடும் இறுகப்பற்றி நிற்கிறோம். அந்த வெற்றிக்கான பாதை தமிழ் தேசிய இனத்துக்கான நல்ல ஒரு அடையாளத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். ஐக்கிய மக்கள் சக்தி கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளது. கட்சியின் கிளிநொச்சி தொகுதி அமைப்பாளர் மரியதாஸ் மரியசீலன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளரும் மத்திய செயற்குழு உறுப்பினருமான லக்ஷயன் முத்துக்குமாரசாமியும் இணைந்து கொண்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மன்னார் பிரதேச சபையில் போட்டியிட இன்று வேட்புமனுவை கையளித்தது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் குழுவினர் வேட்புமனுவை கையளித்தனர். மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனுவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கையளித்திருக்கின்றது. மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிம வளத்தை அள்ளுவதற்கு இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் பிரதேச சபை அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். எனவே இந்த தருணத்திலே மன்னார் பிரதேச மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எமது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வட்டார ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயல்பாடுகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. சுன்னாகம் பகுதியில் தமிழரசு கட்சியின் மானிப்பாய் தொகுதி தலைவரும் வேட்பாளருமான தியாகராசா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பல விடயங்கள் ஆராயப்பட்டன. தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதற்காக ஒரு முன்முயற்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்திலே பல்வேறு தரப்புகளிலே தேர்தலிலே நின்று வெற்றி பெற்ற முக்கியமான நபர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அபிவிருத்தி திட்டங்கள் மேலும் வலுப்பெறத்துக்கும் அந்த திட்டங்களை முடிவுறுத்துவதற்கும் புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களினூடாக சுபீட்சமானதொரு எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது. எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது உள்ளூர் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. எங்களுடைய உள்ளூராட்சி அதிகாரங்கள் எங்களோட கைகளில் இருக்க வேண்டும். அதாவது ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். தமிழரசு கட்சி ஒரு சின்னமாக எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு இந்த இதில் பயணிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். இதன் மூலமாக எங்களுடைய இருப்பு தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கால சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை. இந்த தேசிய கட்சி வலுவோங்கி இருக்கின்றதுனாலேயே இன்றைக்கு தெரியும் பல தேசிய கட்சிகள் ஏனைய கட்சிகளிலிருந்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த வலிகாமந்திற்கு பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே போட்டியிடுகின்றோம். ஆளுமையான அணியொன்று இந்த முறை அமைந்திருக்கின்றது. அதாவது 18 வட்டாரமும் சிறந்த ஒரு சேவையாளர்களை தமிழரசு கட்சியானது உருவாக்கி இருக்கின்றது. ஆளுமையான ஆக்களுடன் நாங்கள் சேர்ந்து பயணிப்பதனால் சிறந்த ஒரு மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் என்பதில் நான் 100% நம்புகின்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு தமிழ் தேசியத்திற்கான ஒரு
பாதகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. பிரதேச சபையை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தினால் இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல்கள் கடந்த முறை மாதிரி அமையாது என்பதே என்னுடைய கருத்து. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு மூதூர் ரால்குழியில் உள்ள மாதர் சங்க கட்டடத்தில் இன்று மாலை நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு என்று சொல்லுவேன். திருகோணமலை மாநகர சபை, வெறுகல் பிரதேச சபை, பட்டணமஞ்சூழ பிரதேச சபையிலே தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கும். மூதூர், குச்சவெளி போல இடங்களிலே ஆட்சி அமைப்பதிலே கணிசமான செல்வாக்கை செலுத்தும். கிண்ணியா, சேருவில, மொரவ, கம்பலாம் ஆகிய இடங்களிலே தமிழ் வேட்பாளர் உள்ள வட்டாரங்களில் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இலங்கை தமிழ் கட்சி அதிகார பரவலாக்கத்துக்காக போராடுகிற ஒரு கட்சி. அந்த அடிப்படையிலே உள்கட்சி ஜனநாயகம் வேணும் என்ற அடிப்படையிலே அந்த கோட்டங்களுக்கு தான் நாங்கள் அதிகாரங்களை கொடுத்திருந்தோம். உதாரணமாக திருவண்ணாமலை நகர கோட்டம், பட்டணமஞ்சூழல் கோட்டம், குச்சவெளி கோட்டம், மூதூர் கோட்டம், வெறுகல் கோட்டத்துக்கு அந்த கோட்டத்தவர்களே தமது கோட்டத்திலே வருகின்ற வட்டாரங்களுக்கு வேட்பாளர் தெரிவு செய்வதை கொடுத்திருந்தோம். அந்த கோட்டங்களும் வட்டாரங்களும் சேர்ந்தான் வேட்பாளர் தெரிவை மேற்கொண்டார்கள். அவர்கள் நிச்சயமாக தங்களோட வட்டாரத்திலே, தங்களோட கோட்டத்திலே, தங்களுடைய சபையிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தான் தெரிவு செய்திருப்பார்கள். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மகளிர் அதே மாதிரி இளைஞர்களை தெரிவு செய்யறதுல ஏதாவது பாகுபாடுகள் ஏதாவது செய்யப்பட்டது? ஒரு விதமான பாகுபாடும் இல்லை. அரசாங்கம் முதலாவது பட்டியலே 10% பெண்களும், இரண்டாவது பட்டியலே 50% பெண்களும், மொத்த வேட்பாளர்கள் 25% இளைஞரை தெரிவு செய்வோம் என்று நிபந்தனை வைத்திருந்தார்கள். அந்த நிபந்தனைக்கு அமையத்தான் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து கொடுத்திருந்தோம். அப்படி எங்களுடைய நிபந்தனை, அவருடைய நிபந்தனை நாங்கள் நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கும். பல கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு நீங்க அறிவீர்கள். அவர்களும் செய்துபடி கொடுக்கவில்லை. அப்படி நாங்கள் கொடுத்திருந்தபடியா தான், சரியான முறையில் கொடுத்திருந்தபடியா தான் எங்களுடைய 9 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சபைகளை கைப்பற்றுவதற்கு எவ்வாறான உத்திகளை நீங்கள் கையாள? போர்லையும் சரி, தேர்தலையும் சரி, உத்திகளை வெளிப்படையாக கூறுவது நன்மை பயக்காது. ஆனோடைய உத்திகளை நாங்கள் இந்த பத்திரிகையில கூறுவதற்கு விருப்பப்படவில்லை. உள்ளூராட்சி நிறுவனங்களில் வகிபாகம், பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பில் அரசியல், சிவில், சமூக பெண் செயல்பாட்டாளர்களுக்கான செயலமர்வு ஒன்று மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. சபைகளில் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட பெண்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டன. சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கை நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செயலமர்வில் அரசியல் கட்சிகளின் பெண் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவன பணிப்பாளர் ஜேசுதாசன் ரஜிதா தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் தேசிய வளவாளரான சொர்ணலிங்கம், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MP.M. சுபியான் மற்றும் சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கை திட்ட நிறுவன இணைப்பாளர், சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவன உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சியில் போட்டியிட இருக்கின்ற பெண்களையும், எதிர்காலத்தில் உள்ளூராட்சியில் போட்டியிட எத்தனிக்கின்ற பெண்களையும் இணைத்து அவர்கள் இந்த திறன் அபிவிருத்திக்கான ஒரு பயிற்சியை இன்றைக்கு வழங்கியிருந்தோம். இந்த பயிற்சியில் வந்து திரு சொர்ணலிங்கம் அவர்கள் இலகுபடுத்தினராகவும், உதவி தேர்தல் ஆணையாளர் வளவாளராகவும் பங்கு பெற்றிருந்தார்கள். மிகவும் ஆழமான, காத்திரமான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சட்ட நுணுக்கங்களையும் வளவாளர் உதவி தேர்தல் ஆணையாளர் வழங்கியிருந்தார். அதே நேரம் பங்கு பெற்றினர்களும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளையும் கருத்துக்களையும் அவரிடமிருந்து கேட்டு தெளிவு பெற்றிருந்தனர். எனவே இந்த வேளையில் அவருக்கு நன்றி கூறுவதோடு, வவுனியா மாநகர சபைக்கு தற்போது சோலை வரி செலுத்த தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் 15% அதிகரித்த தற்போதைய சோலை வரியை தற்போது செலுத்த தேவையில்லை எனவும், புதிய சபை அமர்ந்த பின்னர் அதன் தீர்மானத்திற்கு அமைய வரியை செலுத்த முடியும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா குருவன்காடு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக வவுனியா மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதாவது சொல்லப்போனால், இந்த மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களினுடைய சோலை வரியானது கடந்த காலங்களில் அறவிடப்பட்ட தொகையை விட அன்னளவாக 7 மடங்கு அதிகமாக மாநகர சபை உத்தியோகத்தர்களினால் அதிகரித்து சிட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சொல்லப்போனால்,
கடந்த வருடம் ஒரு சோலை வரியானது 7,000 செலுத்திய ஒரு நபருக்கு இந்த வருடம் 49,000க்கு அந்த சோலை வரியினுடைய பெறுமதியானது அதிகரிக்கப்பட்டு வரியாக கூறப்பட்டிருந்தது. வவுனியா மாநகர சபைக்கு 15% வரி அறவிடுவது என்பது மக்களினுடைய தலையிலே ஒரு பாரிய சுமையை ஏற்படுத்துவதாக உள்ளது. அதைவிட இங்கே வாழுகின்ற மக்களினுடைய அதிகளவான வரி செலுத்தும் போது மக்களுடைய வாழ்க்கையிலே தேவையான பொருட்களினுடைய கொள்வனவானது குறைவடைந்து செல்லும். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்பு கூட ஏற்பட இடம் உண்டு. அதாவது மக்களினுடைய நிதியினுடைய சுற்று மக்கள் பாவிக்கின்ற நிதியின் அளவு குறைவடையும் போது மக்களால் கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களின் அளவு குறைவடையும். இதனால் அரசாங்கத்துக்கு பொருட்களின் கொள்வனவு மூலம் அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரியானது குறைவடையும் என்பதுடன் மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்து செல்வதற்கு ஒரு ஏதுவான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த எமது அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஒருபோதும் மக்களுடைய தலையிலே வரிச்சுமையை ஏற்படுத்த மாட்டாது என்று தெரிவித்துக் கொள்வதோடு, அதைவிட இவ்வாறு வரி அதிகரிப்பதன் மூலம் வவுனியா நகர சபைக்குட்பட்ட பிரதேசத்திலே ஏற்படுகின்ற தொழிற்சாலைகள், தொழில் முனைவோர் போன்றவர்கள் இந்த வரியின் அதிகரிப்பினால் தமது தொழில் நிலையங்களை மூடுவதற்கு கூட சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. இதனால் வேலை வாய்ப்பு, தொழில் முயற்சியாண்மை போன்றன பாதிக்கப்படும். வடக்கு மாகாண ஆளுநருடன் தொலைபேசியின் மூலம் உரையாடியதற்கு அமைவாக அவரிடம் நான் கேட்டதற்கு இணங்க அவர் தெரிவித்தார், வருகின்ற மாநகர சபை தேர்தலின் பின்னர் அங்கே தெரிவு செய்யப்படுகின்ற மாநகர சபை உறுப்பினர்களினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக இந்த வரியினுடைய வீதம் தீர்மானிக்க முடியும் என்று. ஆகவே எதிர்வரும் காலத்திலே மாகாண சபை தேர்தலிலே வெல்லப்போகின்ற கட்சியினுடைய நிலைப்பாட்டில்தான் இந்த வரி வீதம் தங்கியிருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகாதார உத்தியோகத்தர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும் என சுகாதார தொழில் வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார உத்தியோகத்தர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிறைவுகாண் சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் ரவி குமுதேஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகாதார உத்தியோகத்தர்கள் சம்மேளனத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ චක්‍රලේඛය මගින් තමයි රටේ සෞඛ්‍ය සේවකයන් ඇතුළු සමස්ත රාජ්‍ය සේවයේ වැටුප් පිළිබඳව දීමනා පිළිබඳව ඉදිරියේදී ගනුදෙනු කරන්නට බලාපොරොත්තු වෙන්නේ. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் சம்பள முரண்பாடு நீக்கப்படவில்லை. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சுகாதார உத்தியோகஸ்தர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தோம். இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என நாம் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலில் கூறினோம். எனினும் அது தொடர்பில் அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு ஒரு சில தொழிற்சங்கங்களும் உடந்தையாக இருந்து வருகின்றன. உண்மையில் சுகாதார உத்தியோகஸ்தர்களின் சம்பளத்தில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அதனை தீர்க்குமாறு நாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம். கலந்துரையாடலின் ஊடாக எவ்வாறு பிரச்சனையை தீர்க்கலாம் என சிந்திக்கிறோம். වැටුප් පිළිබඳව දීමනා පිළිබඳව ඉදිරියේදී ගනුදෙනු කරන්නට බලාපොරොත්තු වෙන්නේ. புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் பயனாளிகளுக்கு உணவுப் பொதியை வழங்குவதற்கு நடவடிக்கை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு உணவுப் பொதியை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் உணவு பொதியொன்றை வழங்குவதற்காக ஜனாதிபதி அவர்கள் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுக்கமைய 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய காலத்தின் தேவைக்கான உணவு பொதியொன்று 2500 ரூபாவுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக அஸ்வசும நலன்புரி நன்மைகளை எதிர்பார்த்து புதிதாக விண்ணப்பித்துள்ள 8,12,753 விண்ணப்பங்களில் தகைமை உடைய பயனாளிகளை
நடவடிக்கைகளை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய 2025 ஏப்ரல் 1 தொடக்கம் 2025 ஏப்ரல் 13 வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையங்கள் மூலமும் உணவுப் பொதியை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக, வாணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 1949 ஆண்டின் 47ஆம் இலக்க கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்தை சட்டத்தை ரத்து செய்து குறித்த நிறுவனத்தை கலைப்பதற்கு 2024 9/2 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 1949 ஆண்டின் 47ஆம் இலக்க கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபன சட்டத்தை இரத்து செய்து குறித்த நிறுவனத்தை கலைப்பதற்கு 2024 செப்டம்பர் 2 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்திற்கமைய சந்தை போட்டித்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளை நியாயமான விலையில் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சந்தை நடவடிக்கைகளில் அரச பணிப்பொறுப்புகளை மேற்கொள்வதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் முக்கிய பல பணிகளை மேற்கொள்வதற்கு இயலுமையுண்டு. அதனால் கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்தை கலைத்தல் தொடர்பாக இதற்கு முன்னரான அமைச்சரவை தீர்மானத்தை இரத்து செய்து சாத்திய பலத்துடன் கூடிய வியாபார திட்டத்தின் அடிப்படையில் குறித்த கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1950ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க காணி கையகப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்து குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போது வலுவாக்கத்தில் உள்ள 1950ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளை கடைபிடிக்கும் போது அதிக காலம் எடுப்பதால் காணி கையகப்படுத்தல் செயல்முறைக்கு எடுக்கின்ற காலத்தை குறைத்து இலகுவான முறைமையொன்றின் கீழ் காணிகளை கையகப்படுத்துவதற்கும் குறித்த முறைமையின் கீழ் இழப்பீடுகளை செலுத்தக்கூடிய வகையில் குறித்த சட்டத்தை சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் திருத்தம் செய்வதற்கு 2021 ஜனவரி 11 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அடிப்படை சட்டமூலம் தயாரிக்கின்ற நடவடிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சட்டவரைஞர் அறிவித்துள்ளார். அதற்கிணங்க விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரிக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் இன்று உலக நாடக நாள் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ஆரம்ப கல்வி ஆசிரியர் மன்றமும் செம்முகம் ஆற்றுகை குழுவினரும் இணைந்து முன்னெடுத்த உலக நாடக நாள் நிகழ்வு இன்று ஆசிரியர் கலாசாலை அதிபர் சந்திரமௌலீசன் லலீசன் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக செம்முகம் அரங்காற்றுகை குழு இயக்குநர் கானா சத்தியசீலன் பங்கேற்றார். கலாசாலை விரிவுரையாளர் கருகாம தர்மதர்த்தனம் அறிமுக உரையை வழங்கினார். விரிவுரையாளர் ஜீவாஜினி கேசவன் கற்றல் கற்பித்தலில் அரங்கின் வகிபங்கு என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். இதன்போது சமூக மாற்றிய குழுவினர் வழங்கிய எங்கே எங்கே குடை எங்கே என்ற சிறுவர் நாடகம், புதினமோ புதினம் என்ற பொம்மலாட்டம், தேவை என்ற சமூக நாடகம் என்பன மேடையேற்றப்பட்டன. நிகழ்வை ஆரம்ப கல்வி ஆசிரிய மாணவர் சீனா டேனிஸ்டன் தொகுத்து வழங்கியதுடன் விசேட கல்வி ஆசிரிய மாணவி சூனா செல்வகுமாரி வரவேற்புரையையும் ஆரம்ப கல்வி ஆசிரிய மாணவி ஜேனா சுலோச்சனா தேவி நன்றியுரையையும் வழங்கினர். நிகழ்வில் தாயகம் சஞ்சிரிகை ஆசிரியர் கானா தணிகாசலம், யாழ்ப்பாண தேசிய கல்வியற் கல்லூரியின் ஓய்வு நிலை நாடகபாட விரிவுரையாளர் கானா ஈனா கமலநாதன், சிறுபட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் யுகேஷ் மற்றும் ஆசிரிய மாணவர்களான தீனா கௌஷியா, சூனா கமலினி, தேயன்னா கீட்டா ஆகியோர் ஆற்றுகை செய்யப்பட்ட நாடகங்கள் தொடர்பில் கருத்துக்களை வழங்கினர். தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தின நிகழ்வு இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது.
தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளதாக தந்தை செல்வநாயகம் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராசையா பேரன்பு நாயகம் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊரக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தந்தை செல்வா அவர்களுடைய 127வது ஜெயந்தி கிளிநொச்சி மாநகரிலே நடைபெற இருக்கின்றது. கிளிநொச்சி மாநகரிலே உள்ள கூட்டுறவு மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கோயம்புத்தூரை புறப்படமாக கொண்ட திரு ஆறுமுகம் நடராஜன் அவர்கள் பிரதம விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். அவர் அதற்கு சம்மதித்து 29ஆம் தேதி அவர் இங்கே வந்து பலாலி விமான நிலையத்தில் இறங்குகின்றார். 30ஆம் தேதி இங்கே வருவார். அதற்கு முன்னர் தந்தை செல்வானுடைய இல்லத்துக்கும் வெள்ளிக்கிழமையுடைய இல்லத்துக்கும் அவர் தொடர்ந்து தளபதி அமிர்தலிங்கம் அவர்களுடைய இல்லத்துக்கும் மூளாய்க்கும் அவர் செல்வார். தந்தை செல்வனுடைய சமாதியிலே அவர் நினைவு அஞ்சலியை செலுத்திய பின்னர் இங்கே வருவார். தொடர்ந்து திருவோணமலைக்கு செல்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜெயந்தி தலைமை தாங்குவதற்காக எங்களுடைய வடமாகாண ஆளுநர் கௌரவ உயர்திரு நாகலிங்கம் வேதநாயன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். தற்பொழுது இந்திய துணை தூதரகத்தில் கான்சல் ஜெனரலாக இருக்கக்கூடிய துணை தூதுவர் கௌரவ ஸ்ரீமான் சாய் முரளி அவர்கள் கலந்து கொள்வார்கள். 3 சிறப்புரைகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மலையகத்திலே இரா சிவலிங்கம் அவர்கள் தந்தை செல்வா இருந்த காலத்திலே அவருடன் நெருக்கமான உறவை கொண்டு மலையக மக்களை வடக்கு நோக்கி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அரிய சிந்தனையுடன் அவர் இங்கே வந்து கணேசபுரம் என்ற ஒரு கிராமத்தையே அவர் உருவாக்கி பல மக்களை கொண்டு வந்து குடியேற்றி இன்றைக்கும் அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முதுமை நிலையிலும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். தனது குடும்பத்துடன் இங்கே வாழுகின்றார். அவரை நாங்கள் கூப்பிட்டு செல்வநாயகன் நினைவு அறக்கட்டளை அவருக்கு ஒரு கௌரவத்தை செய்ய இருக்கின்றது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.